நீங்க விடிய விடிய அவளுக்கு தங்கத்தை கரைச்சு ஊத்தினாலும் 29 நாள் தங்கம் கொடுத்தீங்க. கஞ்சி கஞ்சி தங்க கஞ்சிங்க, கோல்டன் கஞ்சி. 30 அன்னைக்கு கிடைக்கல, அன்னைக்கு சில்வர் கொடுத்தீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நானும் ஒன்ன கட்டுனே, இவ்வளவு வருஷமா கண்ணீரோட தான் இருக்கேன், சில்வரை தந்திய சில்வரை. அவங்க டெலிபோன் பண்ணி, அத்தா நீங்க சில்வர் கஞ்சி தந்திருக்கா, சில்வர் கஞ்சி குடிக்கலாமா குடிக்கலாமா. 29 நாள் தங்கம் கொடுத்தாரு, மறந்துடுவா. அவங்க இயல்பு. ஏன்னா ப்ரொடக்ஷனே விழா எலும்புல இருந்து தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விழா எலும்புல இருந்து தயாரிப்பு. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு அடியா நிமித்த போயிடாதீங்க. இப்ப இதை கேட்டுட்டு டேப் பேசி அனுப்பிடுறாங்க, உன்னை பத்தி எல்லாம் தெரியும், அழகா சொன்னால பயம் இல்ல, நான் வந்து பாத்துக்கிறேன், நீ எல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் நன்றி கெட்டவளன்னு சொல்லிடாதீங்க. அப்படியா? நீ குவைத்துல உன்னை பார்த்திருப்ப, அதான் நீ இந்த வருத்து வர்ற, நான் இங்க உன்னை பாத்துக்கிறேன். மோட்டு புத்தி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவளை ஒரு அடியா நிமித்த போனீங்கன்னா வளைவு உடைஞ்சிரும். சரி போ சரியா வரும் விட்டுறாதீங்க. ஒருத்தன் உங்களுக்கு சொல்றான், உங்க வீட்டுக்காரி சினிமா பார்க்க ஒருத்தனோட போறா அப்படின்னு, நீங்க என்ன சொல்றீங்க? போ சரியா வரும். இதுக்கு மேல என்னங்க சரி வருது? இதுக்கு மேல என்னங்க சரி வருது? அவளை உடனே நிறுத்தணும், திருத்தணும். ஆனா ஒரு அடியா வளைக்கும் போவாதீங்க, உடைஞ்சிரும். ஒரு அடியா விட்டுட்டா வளைஞ்சுக்கிட்டே போயிரும். ரசூலுல்லாஹ் அழகான எக்ஸாம்பிள், உதாரணம். சர்வ கலாசாலை என்பதையே எட்டி பார்க்காத ரசூலுல்லாஹ். இறை தூதருக்கின்ற வர்ணனை என்ன? BA MA அப்படி XYZ வரைக்கும் சொல்லுவாங்க. இல்ல நபியில் உம்மி. ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுடைய வர்ணனை என்ன? உம்மி நபி. அந்த உம்மி நபி சொன்ன உதாரணத்தை பாருங்கள். இவர்களின் படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த விழாப்புறத்தில் இருந்த எலும்பினாலே படைக்கப்பட்டிருக்கின்றார். எனவே விளைவு இருக்கும். ஒரு அடியா நிமித்த போவாதீங்க, போ சரியான விட்டுறாதீங்க. எனவே அவர்கள் சொல்லணும். அப்ப நீங்க கூட இப்ப நினைப்பீங்க, ஹசரத் சொல்றீங்களே மனைவிக்கு நல்லவன் தான் உங்களில் நல்லவன் அப்படின்னு. இவளுங்க எப்ப சரி நல்லவன் சொல்லுவாளுங்களா? இவளுங்களை நம்பி இவளுங்க